2016 ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி கேகால பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள மர்மமான முறையில் உயிரிழந்த ஒரு நபருடைய சடலம் கண்டுபிடிக்கப்படுது. இராணுவத்தினுடைய புலனாய்வு அதிகாரியா இருந்த இளந்தாரிகே எதிரிசிங்க ஜெயமான் சொல்லப்பட்ட நபர் தான் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார். அந்த சடலத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கடிதம் கண்டுபிடிக்கப்படுது. அவரை எழுதினதா சொல்லப்பட்ட ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் ஒரு பேர் பிழையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இரண்டாவது பேரா இருந்தது உதலாகம என்ற பெயர், மிலிந்த உதலாகம என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. மிலிந்த உதலாகமவுக்கும் லசந்தவினுடைய கொலைக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது. அந்த கொலையை செய்தவர் நான் தான் சொல்லி இந்த மாதிரி உயிரிழந்த அந்த நபர் அந்த கடிதத்தில் எழுதி வச்சிருந்தார் சொல்லி பேசப்பட்டிருந்தது. தலைப்புச் செய்திகளில் உதலாகம என்ற பேர் அந்த காலகட்டங்களில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. இன்னைக்கு 10 வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு அதே உதலாகமவினுடைய பேர், எந்த உதலாகமவினுடைய பேர் 10 வருஷங்களுக்கு முதல்ல அந்த மர்மமான முறையில் உயிரிழந்த நபருடைய சடலத்துக்கு பக்கத்தில் இருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததோ அதே உதலாகமவினுடைய பேர் இன்றைக்கும் தலைப்புச் செய்தியா மாறி இருக்கு. கோட்டாபய ராஜபக்ச, முகமது அன்சார், உதலாகம, பிரேமானந்த உதலாகம, இந்த 3 பேரும் வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதான இலங்கையில் இன்னைக்கு தலைப்பு செய்தியா மாறி இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு பின்னால் இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி கதைக்க வேண்டி இருக்கு. அதுக்கு முதல்ல என்னோட தொடர்ச்சியா நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறது, நான் ஃபாஸ்டா கதைச்சு கொண்டிருக்கிறேன், என்னால் என்ன சொல்ல வாரன்னு சொல்லி கிரகிக்க முடியாம இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவா கதைக்க சொல்லி நிறைய பேர் தொடர்ச்சியா எனக்கு கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இண்டையில இருந்து நீங்க சொன்னதுக்கு அமைய அந்த முயற்சியில நான் ஈடுபடுறேன். எந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியும், எந்த அளவுக்கு ஸ்லோவா கதைக்க முடியும்ன்றது தெரியாது. இண்டையில இருந்து நான் ட்ரை பண்றேன். ஸ்பீடா பார்க்க நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இந்த பக்கம் இல்லாட்டி இந்த பக்கம் ஸ்கிரீன் அமர்த்தி பிடிச்சிங்கன்னு சொன்னா ஸ்பீடா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில நேரங்களில் கதைக்கிற நேரத்தில் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி குயிக்கா சொல்லலாம்ன்றது ஒரு நோக்கம். இன்னொரு பக்கம் டைமை வேஸ்ட் பண்ணாம சொல்ல வர விஷயங்களை குயிக்கா சொல்லி முடிக்கணும்ன்ற நோக்கத்தில் தான் ஸ்பீடா கதைக்கிறது வளமையானது. நிறைய பேர் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்றதால இடையில இருந்து கொஞ்சம் ஸ்லோவா கதைக்கலாம்னு சொல்லி முயற்சி எடுக்கிறேன். இன்றைக்கு எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை முக்கியமான உத்தரவை கோட்டை நீதவான் பசன் அமரசேன விடுத்திருக்கிறார். ஒரு வரலாற்று ரீதியான உத்தரவு என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டியிருக்கு. வெளிநாடு போறதுக்கு கோட்டாபய ராஜபக்சவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு முன்னாள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியா இருந்த நபர், முன்னாள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரலாற்றில் முதல் தடவையாக கைது செய்யப்பட்டது. இப்போ கோட்டாபய ராஜபக்சவுக்கு இந்த மாதிரியான ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி சில வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கோட்டாபய ராஜபக்ச, முகமது அன்சார், பிரேமானந்த உதலாகம, இந்த 3 பேரும் வெளிநாடு போகக்கூடாது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா விசாரணை நடத்தப்பட்டு வருது. அந்த விசாரணைகளுக்கு தேவைப்படுற நபர்கள், அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு கோட்டாபய ராஜபக்ச தேவைப்படுற நபர், ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரிகளாக இருந்த முகமது அன்சார் தேவைப்படுறார். பிரேமானந்த உதலாகம வேற குற்றச்சாட்டுகளையும் எதிர்நோக்கி இருக்கிற நபரும் தேவைப்படுற நபர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இவர்களுக்கும் இடையில நேரடியாவோ மறைமுகமாவோ ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி ஆதாரங்கள் கிடையாது. நியாயமான சந்தேகங்கள் இருக்கின்ற அடிப்படையில் இவங்கள்ட்ட விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு. இதனால இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த 3 பேரும் வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கின்ற அடிப்படையில் இதை விசாரிச்சு கொண்டிருக்கிற சிஐடி இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. சிஐடியினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன கோட்டாபய ராஜபக்சவுக்கும் மற்ற 2 பேருக்கும் முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் 2 பேருக்கும் தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கும் இந்த உத்தரவு அனுப்பி வைக்கப்படும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு தேவைப்படுற நபர்கள் என்ற பட்டியலில் கோட்டாபய ராஜபக்சவினுடைய பெயர் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்க வேண்டியிருக்கு. சொன்ன இதுக்கு முதல் விசாரணையில் சொல்லப்பட்டிருந்தது சுரேஷ் சலை மாஸ்டர் மைண்ட் இதை திட்டமிட்டிருந்தவர். அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கலாம், ஒரு அரசியல் காரணம் இருக்கலாம், ஒரு அரசியல் சக்தி இருக்கலாம். அதை பற்றியும் நாங்கள் விசாரிச்சு கொண்டிருக்கிறோம் சொல்லி அரசு தரப்பு சட்டத்தரணி சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில் குறிப்பிட்டிருந்தவர். அந்த மாதிரியான ஒரு அரசியல் சக்தி என்ற அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்சவினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இல்லாட்டி வேற ஏதாவது ஆதாரங்கள், வேற ஏதாவது காரணம் இருக்கா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்படியா இருந்தாலும் கோட்டாபய ராஜபக்ச வெளிநாட்டுக்கு சட்டபூர்வமா போக முடியாது, தப்பியோட முடியாது. அவற்றையும் விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு. இந்த நேரம் சுரேஷ் சலே சார்பு முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி இன்னைக்கு சட்ட மருத்துவ அதிகாரியினுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதிரியான நோய்களுக்கு சுரேஷ் சலே உள்ளாகி இருக்கிறார். 5 இடங்கள்ல அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார். மருத்துவ அறிக்கைக்கு அமைய சுரேஷ் சலேவும்
தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார் சொல்லி அவருடைய சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி அதுக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். மருத்துவ அறிக்கையில் வந்து ஒரு நபர் தற்கொலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்றது வரைக்கும் சொல்லப்படுமான்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருக்கு. மர்மமான மரணங்கள் பதிவாகி கொண்டிருக்கிற முக்கியமான வழக்கு விசாரணைகளில் இருக்கிற நபர்கள் உயிரிழக்கிற பின்புலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு காரணம் அவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. எப்படியா இருந்தாலும் கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் சிஐடி பொறுப்பில் வந்து சுரேஷ் சலே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவியும் சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தாங்க. ஆனால் இது சம்பந்தமாக இப்போதைக்கு நான் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி நீதவான் பசன் அமரசேன வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. எதிர்த்தரப்பு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற இல்லாட்டி முறைப்பாட்டாளர் தரப்பட்ட விளக்கம் கேட்டதுக்கு பிறகுதான் என்னால் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் சொல்லி இன்னைக்கு நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். நாளைக்கும் இதே வழக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கு. சிஐடி வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் சொல்லி எதிர்பார்க்க முடியும். எப்படியான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பிரேமானந்த உதலாகமவினுடைய பேர் பேசப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவமா இது வந்து மாறி இருக்கு. இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்ற அந்த பழமொழியை வந்து ஞாபகப்படுத்துறது பொருத்தமானதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோவை என்ன சேனலை வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலை சம்பந்தமான எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முதல்ல வந்து ஒரு சீரீஸ் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். இலங்கையில் நடந்த படுகொலைகள் எப்படி நடந்தது, சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் கிடைச்ச ஆதாரங்கள்னு சொல்லி ஒரு சீரீஸாக பார்த்துருந்தோம். அதில் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முக்கியமான அதிகாரியாக இருந்த உதலாகமவினுடைய பேர், பிரேமானந்த உதலாகமவினுடைய பேர் வந்து பல சந்தர்ப்பங்களில் பேசப்பட்டிருந்தது. லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டு அடுத்த வருஷமே மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து பிரேமானந்த உதலாகமவுக்கு ஒரு முக்கியமான பதவி கிடைக்குது. ஒரு வெளிநாட்டு தூதரகத்தில், ஜெர்மன் தூதரகத்தில் ஒரு பதவியை தர முடியும்னு சொல்லி அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். சிலர் வந்து பாதுகாக்கிற மாதிரியான ஒரு முயற்சி என்ற மாதிரியான விமர்சனமும் இருந்தது. சரத் பொன்சேகா ஒரு இன்டர்வியூல குறிப்பிட்டிருந்தார், ராஜபக்சர்கள் தங்களுக்கு தேவையான விதத்தில் சில நபர்களை பயன்படுத்தி கொண்டு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னு சொன்னா வெளிநாட்டு தூதரகங்களில் உங்களுக்கு வேலை தரலாம் என்ற வாக்குறுதி ராஜபக்சர்களால் கொடுக்கப்பட்டது வளமையானது சொல்லி முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தவர், ஒரு இன்டர்வியூல வந்து குறிப்பிட்டிருந்தவர். லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலையில ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த ஒரு நபர் வந்து அதுக்கு பிறகு விசாரணைகளில் பெயரிடப்பட்டிருந்த நபர் அந்த கொலை நடந்து அடுத்த வருஷத்திலேயே ஜெர்மன் தூதரகத்தில் அவருக்கு ராஜபக்சர்களால் ஒரு வேலை போட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. லசந்த விக்ரமதுங்க கொலை நடந்து ஒரு சில வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஆதாரங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. மைத்ரிபால சிறிசேனவினுடைய நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அந்த ஆட்சி காலகட்டத்தில் விசாரணைகள் திரும்ப ஆரம்பிக்கப்பட்டு பழைய ஃபைல்கள் எல்லாம் தூசு தட்டப்பட்டிருந்தது. அப்போ பிரேமானந்த உதலாகம கைது செய்யப்படுறார் 2015ஆம் ஆண்டு. இந்த இப்போ தடை உத்தரவை எதிர்நோக்கி இருக்கிற அதே பிரேமானந்த உதலாகம அந்த காலகட்டத்தில் லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரு சில வருஷங்களில் விசாரணைகள் தொடர்ச்சி நடந்து கொண்டிருந்தது. ஆட்சி மாற்றம், நிர்வாக மாற்றம் சொல்லி அதுக்கு பிறகு திரும்பவருக்கு பிணை கிடைச்சதெல்லாம் வேற கதை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரம் சில விசாரணைகளில் வந்து முக்கியமான தகவல்கள் தெரிய வருது. லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்படுறதுக்கு முதல்ல அவருடைய வாகனத்தை சில நபர்கள் வந்து பின்தொடர்ந்திருக்கிறாங்க. அப்படி பின்தொடர்ந்த சிம் கார்டுக்கு சொந்தக்காரர்கள் இருந்தவர்கள் இராணுவ புலனாய்வாளர்கள் சொல்லியும் பிரேமானந்த உதலாகமவினுடைய போன் வரைக்கும் அவர் வரைக்கும் லசந்த விக்ரமதுங்கவை ஒரு சில நாட்களா அந்த காலகட்டத்துக்குள்ள பின்தொடர்ந்து இருக்கிறாங்கன்றதும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல அவருடைய கார் பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அத்திட்டிய பிரதேசத்தில் அந்த கொலை சம்பவம் நடக்குது. வீட்டில இருந்து ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருந்த நேரத்தில் அப்ப மர்ம நபர்கள் பின்தொடர்றாங்கன்ற சந்தேகம் வந்ததுக்கு பிறகு லசந்த விக்ரமதுங்க என்ன செய்யறார், தன்னுடைய நோட் புக் எடுத்து பைக் நம்பர்ஸை வந்து எழுதி வைக்கிறார். இந்த பைக் நம்பர்ஸ் தான் என்ன பின்தொடர்ந்துன்னு சொல்லி சில நேரங்களில் அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு நோக்கமாக இருந்திருக்க முடியும். கடைசி நேரத்தில் வந்து அப்படி எழுதி வைக்கிறார். அதுக்கு பிறகு நடந்த விசாரணைகளில் வந்து அவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் அந்த நோட் புக்கை ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கண்டுபிடிக்கிறார். ஆனால் அந்த நோட் புக் வந்து மாயமா மர்மமாகுது, காணாம போகுது. அந்த நோட் புக் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் ஆதாரத்தை மூடி மறைச்சாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இதே பிரேமானந்த உதலாகம. லசந்த விக்ரமதுங்க வீட்டில இருந்து ஆஃபீஸுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய டிரைவர் வந்து லசந்தவை பின்தொடர்ந்து வந்த சில மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறாங்கன்றத காண்றார். விசாரணைகளில் வந்து அந்த நபர்களை முக அடையாளத்தை என்னால் உறுதிப்படுத்த முடியும்னு சொல்லி லசந்த விக்ரமதுங்கவினுடைய சாரதி டிரைவர் வந்து போலீஸுக்கு சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் பிரேமானந்த உதலாகம
லசந்த விக்ரமதுங்கவினுடைய டிரைவரை மிக முக்கியமான ஒரு சாட்சியமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை நேரால கண்ட நபர்னு சொல்லக்கூடிய டிரைவரை வந்து கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சு மிரட்டல் விடுத்தார், அச்சுறுத்தினார்னு சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்தவர் தான் இதே பிரேமானந்த உதலாகம. அதுக்கு பிறகு விசாரணைகளில் வந்து சில மாற்றங்கள் நடந்தது. இந்த போன வருஷத்துல வந்து சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க இதே குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற பிரேமானந்த உதலாகம குற்றச்சாட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்படணும் சொல்லி சிஐடிக்கு ஒரு அறிவுறுத்தல் பிறப்பிச்சது. அதுக்கு பிறகு அது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. அந்த தீர்மானம் வந்து மாற்றப்பட்டது எல்லாம் இன்னும் ஒரு கதை. ஆனால் இந்த மாதிரியான பல கொலை சம்பவங்கள் சம்பந்தமா ஆதாரங்களை மூடி மறைக்கிறது சம்பந்தமா குற்றம் சாட்டப்பட்டிருந்த மிக பிரதானமான ஒரு நபர் தான் இன்றைக்கு வெளிநாடு போறதுக்கு தட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற பிரேமானந்த உதலாகம. அந்த காலகட்டத்தில் விசாரணைகள் ஒழுங்கான முறையில் முன்னெடுக்கப்படல் என்ற ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. இலங்கையில் நடந்திருக்கிற பல குற்றச்சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இல்லாட்டி எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது மாதிரியான சம்பவங்களாக தான் இருக்கும். அந்த மாதிரியான இன்னும் ஒரு விஷயமா தான் இந்த விசாரணையை வந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. 90s கிட்ஸுக்கு வந்து மர்ம தேசத்தை வந்து கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. அப்படியான ஒரு உண்மையான மர்ம தேசம் எதுன்னு கேட்டால் இலங்கையாக தான் இருக்க முடியும். இந்த விசாரணைகளில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, கேள்வி. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையில் ஒரு முக்கியமான தீர்க்கமான காலகட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றதான் என்னுடைய நீதிமன்ற உத்தரவு வந்து எங்களுக்கு வெளிப்படுத்துது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.